மேடையில இருந்தே சொல்றாரு அப்படின்ற வார்த்தைய அங்க பெண்கள்லாம் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க. யார் செந்தில் பயன்படுத்துறாரு? செந்தில் பயன்படுத்துறாரு. ஸ்டேஜ்ல மைக்லயே பேசுறாரு. எங்களை அட்டாக் பண்றதுக்கு அவங்க 100 பேர் அந்த பக்கத்துல இருந்து வராங்க. திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காது பக்கத்துல, கழுத்துல, நெஞ்சில. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. இந்த இடத்துல போலீஸ்காரங்க மட்டும் நம்மள செக்யூர் பண்ணலன்னா கண்டிப்பா ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்திருக்கும். சார், அந்த விவாத நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு? இல்லைங்க, முதல்ல 3 பேச்சாளர்கள் முடிச்சிட்டோம். 4வது பத்திரிகையாளர் செந்தில் பேச ஆரம்பிச்சாரு. ஓகே. என்னுடைய சுற்று வரும்போது, இந்த வருஷம் தேர்தல் வர்றதுனால பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. போன வருஷம் தேர்தல் வரல, அதனால பணம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வந்தது, 1000 ரூபாய் கொடுத்தீங்க. திமுக அவர்கள் செய்த திட்டங்கள் மேல நம்பிக்கை இருந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எதுக்கு 3000 கொடுத்து தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருந்தேன். செந்தில் அவர் சுற்று வரும்போது, திமுக அரசு போன வருடம் 2025 பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு. உடனே கீழே இருந்த பாஜக, நாம் தமிழர், தாவேக, அதிமுக எல்லாரும் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா போன வருஷம் கொடுக்கவே இல்ல 1000 ரூபாய், ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அங்கேயே அவருக்கு கோவம் வந்துருச்சு. பொங்கல் மட்டும் தான் போன வருஷம் கொடுத்தாங்க இல்லையா? பொங்கல் தொகுப்பே 1000 ரூபாய் கொடுத்தாங்க போன வருஷம் அப்படின்னு தவறான கருத்து சொன்னாரு. அதற்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உள்ள திமுக ஆதரவாளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. பாஜக, நாம் தமிழர், தாவேக, அதிமுக சேர்த்து 99 பேர் இருக்காங்க. திமுக ஆதரவாளர் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப அந்த கருத்து தவறான கருத்து சொல்லும் போது எல்லாரும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. இல்ல, ஆனா செந்தில் அவர்கள் போட்ட வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இது நடந்தது. இந்த கருத்து நடந்தது. அடுத்தது மகாராஷ்டிரால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போது, கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வாப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. வாடா இல்ல வேற எதுவும் தவறான வார்த்தை, தரம் குறைவான வார்த்தை, அது சேனல்லயே அந்த ரெக்கார்டிங் இருக்குங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்க வெளியிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு வாப்பா அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்கு உடனே அவர் கோவப்பட்டுட்டு மேல மிக மிக தவறான பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தைய மேடையில இருந்தே சொல்றாரு. அப்படின்ற வார்த்தைய அங்க பெண்கள்லாம் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க. செந்தில் பயன்படுத்துறாரு. செந்தில் பயன்படுத்துறாரு. ஸ்டேஜ்ல மைக்லயே பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரே தவறான வார்த்தையை பயன்படுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, மிக கீழ்த்தரமான மோசமான வார்த்தைகளை பாஜக கீழே இருந்து பயன்படுத்தினாங்க. நான் அதனாலதான் நிகழ்ச்சியை புறக்கணிச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன், அந்த நியூஸ் 18ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. தயவு செஞ்சு அதை வெளியிட சொல்லுங்க. யாரு தவறான வார்த்தையை பயன்படுத்துறாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, தாவேகாவினர் யாராச்சும் சின்ன தம்பிங்கள் யாராச்சும் வந்திருந்தவங்க அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இல்லங்க, எதுவுமே தவறான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லைங்க. அது என்ன இருந்தாலும் இப்ப மேடையில தலைவர்கள் இருக்கக்கூடிய இடம் இருந்தா கண்டிச்சிருப்பாங்களே. இவர் தமிழ்நாட்டுக்கு வாயா அப்படின்னு சொன்னதுதான், வாப்பா அப்படின்னு சொன்னதுதான் தவறான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு திருச்சி அங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. சரி, வெளியே போயிட்டாரு, புறக்கணிச்சுட்டு அவர் பேசவே. என்ன ஒண்ணுன்னா, எப்படி அதாவது இதுதான் முன்னாடியே திட்டமிடப்பட்டிருந்துச்சா? ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசினப்பயுமே பயங்கரமான குறுக்கீடு இருந்துச்சு. பேச விடாம கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குறுக்கீடு வந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறமா முழு பேச்சு அந்த ஒரு 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, செகண்ட் ரவுண்ட்ல 5 நிமிஷம் எந்த குறுக்கீடுமே இல்ல. முதல்ல ஒரு குறுக்கீடு வந்தது, அப்ப அவர் கோவப்பட்டாரு, கரெக்ட் தான். பட் அது கீழே எல்லா கட்சியிலயும் இருந்தாங்க. நாம் தமிழர் இருந்தாங்க, தாவேகா இருந்தாங்க. எல்லாருமே திமுக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறவங்க தான். அது டார்கெட் பண்ணி பிஜேபி காரங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னது தவறு. எத்தனைக்கும் எல்லாரும் கலந்துதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு போர்ஷனா பிஜேபி தனியா, ஏடிஎம்கே தனியா, அந்த மாதிரி உட்காரல. எல்லாம் கலந்து உட்கார்ந்து இருக்கும் போது யாரு என்ன கருத்து சொன்னாங்கன்னு தெரியல. அதனால அங்க டிஎம்கேல ஒருத்தர் தான் இருந்தாருங்க 100 பேர்ல. மீதி 99 பேர் கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிர் மனநிலை கொண்டவர்கள். பிஜேபிக்கும், தாவேகாக்கும், நாம் தமிழருக்கும் ஒற்றுமை இருக்கோ இல்லையோ, திமுக எதிர்க்கிறதுல ஒற்றுமை இருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் தான் அத ஒரு மாதிரி வார்ன் பண்ணி கடந்து போயிட்டாரு. இவர் அந்த இஷ்யூவா கொண்டு போயிட்டாரா? வார்ன் பண்ணல, அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. நானும் சண்டை போட முடியும். அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, திமுகல கம்மியா இருந்தாங்க, ஒருத்தர் தான் இருந்தாங்க. அது அவங்க கூப்பிட்டு வந்திருக்கணும். நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஆள் இல்லன்றதுனால அவர் கோவப்பட்டு வெளியே போனவர் இப்படியே போகணும் இல்லையா? அங்க இருந்து யாருக்கோ போன் பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு ஆளு திரட்டி அவரே வீடியோ போட்டிருக்காரு பாருங்க. நாங்க வெளியே நின்னுட்டு இருக்கோம், பாஜக காரங்க வெளியே வரட்டும், அவங்களுக்கு பாடம் புகத்துவோம், இங்க நிக்கிறவங்க எல்லாம் சேகர் பாபுனுடைய வாரிசுகள் அப்படி இப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாரு.
அதெல்லாம் திட்டமிட்டு தானே பண்றாங்க. வீடியோவே போட்டிருக்காரு, அவர் பேஜ்லயே இருக்கு, வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றாரு. சார் வெளியில கிரவுட் நிக்குது, கொஞ்சம் அங்க வந்து அசாதாரணமான சூழல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க வெளியில போறப்ப? தெரிஞ்சது. அப்போ சேனல் நிர்வாகமே வந்து தமிழ்ச்செல்வன், தங்கத்தமிழ் செல்வனை நீங்க வந்து பேசி சமாதானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே. அவர் போய் பேசுறாரு, பேசியும் சமாதானம் அவர் திருப்பி உள்ள வந்து என்கிட்டயே சொல்றாரு. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா, நீங்க போய் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் போய் பேசுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நான் எங்க நிர்வாகிகள் இல்ல சார், ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி த்ரெட் இருக்கு, வெளியில ஒரு வயலன்ஸ் எரப்ட் ஆகலாம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க வந்து காவல்துறை அணுகிருக்கலாம்ல. அணுகிட்டோம். உள்ளே இந்த மாதிரி தகவல் வந்த உடனே எங்க இளைஞரணி சமூக ஊடகத்துறை பொறுப்பாளர் பாரதி காவல்துறையினருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வெளியே ஆயுதங்களோட வந்திருக்காங்க திமுக காரங்க, ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 20 காவல்துறையினர் உள்ள வந்தாங்க. பட் 20 காவல்துறையினர் வந்தும் கூட வெளியிருந்து வரக்கூடிய கிரௌட அவங்க கண்ட்ரோல் பண்ணல. இப்ப நாங்க தங்கத்தமிழ் செல்வன் வந்து நான் பேசி கேட்கலன்னு சொன்னோடனே நாங்க 50 பேர் போகும்போது எங்களை அட்டாக் பண்றதுக்கு அவங்க 100 பேர் அந்த பக்கத்துல இருந்து வராங்க. வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு உங்க சேனல்ல போட்டு காவல்துறையினர் தடுக்கலையா? நடுவுல தடுக்க ட்ரை பண்ணாங்க, அவங்களும் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதான் பிரச்சனை. ஒரு காவல்துறையினருக்கு ஹெல்மெட்ல பயங்கரமான அடி விழுந்தது, இன்னொரு காவல்துறையினர் வந்து கையில ரத்தம் பிடிச்சிட்டு போச்சு. அவங்க ஏன் அட்டாக் பண்ணாங்க? அவங்களா என்ன குறிப்பா என்னையும் கூட இருந்த ஒரு 5-6 பேரையும் சேஃபா கொண்டு போய் ஒரு ரூம்ல கொண்டு போகணும்னு போறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இவங்க அவங்களை அட்டாக் பண்றாங்க. அது மீறியும் காவல்துறை எங்களுக்கு உதவிதான் செஞ்சுச்சு. அந்த வீடியோ நம்ம பாக்குறப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரீங்க, பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ என்ன ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட இருந்து? இல்ல அவர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து மன்னிப்பு கோரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ செந்தில் சொன்னாரு. நான் சொன்னேன் இதுல மன்னிப்பு கோரதுக்கு என்ன இருக்கு? ஓகே, அங்க வெளியில செந்திலும் நின்னுதான் அந்த கூட்டத்துல செந்திலும் இருந்தாரு. ஆமாமா இருந்தாரு. ஓகே. என்ன சொல்றாங்க? செந்தில் என்ன மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன மன்னிப்பு கேட்கணும் ஏதோ சொல்லுங்கன்னு அந்த மாதிரி ஏதோ டோன்ல சொன்னாரு. நான் சொன்னேன் மன்னிப்பு கேட்கறதுக்கு இதுல என்ன இருக்கு? அவர் வந்து போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா, அதான் கேள்வி. 1000 ரூபாய் கொடுக்கல. உண்மையை சொல்றதுக்கு யாராச்சும் மன்னிப்பு கேட்பாங்களா? இன்ஃபேக்ட் அவரு தான் மன்னிப்பு கேட்கணும். தவறான தகவல், போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு பேசுனதுக்கு இப்போ வரைக்கும் அவரு மன்னிப்பு கேட்கல. ஏன் கேட்கல? இதெல்லாம் ரெக்கார்டிங்லயே இருக்கு. அவரு வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னது கீழே அவங்க அந்த ஜிம்மி ஜாக் வச்சு இந்த பக்கம் இருந்து ஆடியன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல டிவில. அப்ப 1000 ரூபாய் கொடுக்கலன்னு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப எல்லாரும் மேலயும் கோவமா? ஏன் பிஜேபி மட்டும் டார்கெட் பண்ணணும்? ஓகே, இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கலன்னு சொன்ன பிறகு அந்த கைகலப்பு அப்படின்றது நடக்குதா? அது அந்த ப்ராசஸ் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்படியே அட்டாக் பண்றதுக்கு வராங்க. அதெல்லாம் ப்ரீ பிளான்டு தாங்க. அவங்க வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் புதுசா வந்திருப்பாங்க, நைட்டி போட்டு துண்டு போட்டு வந்தாங்க. ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு வரவங்க அப்படியே வருவாங்கங்க. அவசரமா இவங்க மொபிலைஸ் பண்ணி கூப்பிட்டு அங்க லோக்கல்ல சுகுமார்னு பகுதி செயலாளர் திமுக அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் வீடியோ போட்டோஸ்ல எல்லாம் கேப்சர் ஆயிருக்கு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாக்குறோம். உங்களுக்கு காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா சார்? எனக்கு அந்த கை கலப்புல வீடியோலயே பாத்தீங்கன்னா கால்ல எட்டி உதைச்சது ஒரு அடி, காது பக்கத்துல, கழுத்துல, நெஞ்சில கை கலப்பு தான். அட்டாக் பண்றதுக்கு தான் வந்தாங்க. அந்த இடத்துல போலீஸ்காரங்க மட்டும் நம்மள செக்யூர் பண்ணலன்னா கண்டிப்பா ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஓகே, நீங்க 2 பேருக்கு, விக்னேஷ் ஒருத்தர், பாரதி கண்ணன் ஒருத்தருக்கு கடுமையான தாக்குதல். திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல 2 பேர் மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா? வெளிய வந்து பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு என்ன கொண்டு போய் ஒரு ரூம்ல விடுறாங்க இல்லையா, அதுக்கு அப்புறமா. ஓகே, இப்போ ஓகேவா? அடிபட்டவங்க எல்லாம் சேஃபா? அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோங்க. எனக்கு லைட்டா அந்த கால் மட்டும் நடக்கிறதுல சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு 2-3 நாள்ல சரியா. Okay, sir. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals.